ஆமா, இனிமே என்ன என்ன சொல்லி கூப்பிடுவீங்க? பொன்னென்பேன் சிறுபூவென்பேன், பொன்னென்பேன் சிறுபூவென்பேன், காணும் கண்ணென்பேன் வேறு என்னென்பேன். ஆமா, இப்போ நீ என்ன சொல்லி கூப்பிடுவ? என்னென்பேன் கலையேடென்பேன், என்னென்பேன் கலையேடென்பேன், கண்கள் நான் என்றால் பார்வை நீ என்பேன். கொத்து மலகெடுத்து முத்துச்சரம் தொடுத்து சிட்டு முகம் பார்த்தே சிரித்திருப்பேன். கொத்து மலகெடுத்து முத்துச்சரம் தொடுத்து சிட்டு முகம் பார்த்தே சிரித்திருப்பேன். தொட்டவுடன் நெஞ்சில் துள்ளி வரும் வெள்ளம் கண்டு கண்டு நானும் களைத்திருப்பேன். தொட்டவுடன் நெஞ்சில் துள்ளி வரும் வெள்ளம் கண்டு கண்டு நானும் களைத்திருப்பேன். உன்னை நான் அறிவேன், என்னை நீ அறிவாய். உன்னை நான் அறிவேன், என்னை நீ அறிவாய். நம்மை நாம் அறிவோம், வேறு யார் அறிவார்? நம்மை நாம் அறிவோம், வேறு யார் அறிவார்? பொன்னென்பேன் சிறுபூவென்பேன், காணும் கண்ணென்பேன் வேறு என்னென்பேன். சின்ன சின்ன பறவை அன்னை அவள் மடியில் தவழ்வது போல் நான் தவழ்ந்திருப்பேன். சின்ன சின்ன பறவை அன்னை அவள் மடியில் தவழ்வது போல் நான் தவழ்ந்திருப்பேன். கண்ணை மெல்ல மறைத்து உன்னை கையில் எடுத்து காலமெல்லாம் நான் அணைத்திருப்பேன். கண்ணை மெல்ல மறைத்து உன்னை கையில் எடுத்து காலமெல்லாம் நான் அணைத்திருப்பேன். என்னை மறந்திருப்பேன், கண்ணில் கலந்திருப்பேன், நெஞ்சில் நிறைந்திருப்பேன். கண்கள் நான் நீ ஊட்டாண்ட போ, நான் வரேன். நீ பாட்டு கம்முன்னு போய் நிக்கிற, எனக்கு சேர விட்டு துட்ட கொடு. உன்னோட பட்டா ரோதனியா போச்சு, பெரிய துட்டா கண்டனி. புடி, இந்த கை எவ்வளவு பாத்துருக்கு.
என்ன அது 1 ரூபா குடுக்குறேன் ஐயா கொடுத்தது 5 ரூபாய் மீதி துட்டு அவுட்டா யார் கையில கதை விடுறியா உங்க கையில நான் என்ன கதை விடுறேன் ஏன் கோட்டம் போட்டு ஏன் கூற உங்ககிட்ட என்னங்க நான் கூறது எனக்கு சேர வண்டி துட்டு 2000 ரூபாய் நீங்க வை சேர வண்டி எல்லாம் கூட்டாச்சு நீ போ கமனு இதானா அவ்வளவுதான் ஐயா கையில கேப்மா நீ போய் காண்டி நீ வர மாட்டியா நான் வர மாட்டேன் நீ இப்ப வரியா இல்லையா விடு மரியாதையா நீ வந்த உன்னை நான் சும்மா விட மாட்டேன் என்ன அவளுக்கு பாரியா நீ ஆமா. நான் கேட்போம் அவன் அந்த மைனர் இருக்கானே அவன் ஆள மட்டும் தான் இருப்பான் நீ பா கேளு நீ கேளு ஆமா என்ன கேளு எங்க இது அதுக்கு காதலர்கள் ஏதாவது சுத்தின்னு இருக்கோம் நீ கமன் இங்கே குந்திரு நான் போய் சுத்தின்னு வர பிச்சா காய் கேட்க போறேன் எங்கேயும் போயிடாத ஆமா சார் என்ன எழுதுறீங்க என்ன விஷயம் என்னாச்சு ஐயோ என்ன ஆச்சு உனக்கு என்ன அட கண்டானி சொல்லு அப்படின்னா என்னது ஏய் கவனிச்சுக்க ஏய் மூடா வாய எவ்வளவு கைய இந்த ரத்தத்தை நீ பாத்தியா எங்கயாவது சொல்லுவியா யாராவது கேட்டா தெரியாதுன்னு சொல்லணும் சொல்ல மாட்டீங்க ஏதாவது பேச்சுக்கிட்டு இருந்தா துணைச்சிடுவேன் ஜாக்கிரதை ரத்தம் கிட்ட எங்கயாவது வெளியே சொன்ன சொல்லுவியா சொல்ல பாடா போலாம் அட பாவிங்களா நீங்க நாசமா போக உங்க கையில கட்ட உடைக்க நீ ஒண்ணு அல்லாவுது நீ அழுது என்ன கூட அழுக வருது ஆமா என்ன பண்ணிட்டாளுங்க இப்போ ஏதோ வந்தாளுங்க கேட்டாளுங்க போட்டாளுங்க அவ்வளவுதானே என்னமா அடிச்சுட்டு போயிட்டானுங்க ஐயா மூஞ்சே காமியா பாப்பா ஐயா அவங்க பண்ண போற ஏன் கையா மாட்டேன் ஆமா அதோ முன்னாடி இருக்கிறேன் சும்மா கம்முன்னு இருந்துட்டேன் எங்க போட்டானுங்க அவனுங்க எங்க போயிடுவானுங்க அவனுங்க சும்மா மாரிய பத்தி தெரியாது மாறு உரிக்கிற மாதிரி உரிச்சு பூ தொட்டுருவானுங்களே போதால் இறங்கி லெப்டா கராஜ் ரைட்ல விட்டா அம்மேல அவனுங்க டேய் சோமாரி வாங்க போறானுங்க நீ இப்படி குந்து பேசி எங்க இப்படி அப்படி குந்து குந்தின்னு சொல்றேன் ஆமா அடிச்சுட்டா போட்டானுங்க அவனுங்க அடி கையில அடி கையில அடி அனே வெறுப்புல இருக்க அடி கையில என்ன அடி கையில சத்தியம் ஆமா ஒண்ணும் இல்ல இப்போ உதச்சானுங்களே யாரு கையிலும் சொல்லிடாத நீ வாய மூடு ஏதோ பொம்னாட்டி மேல அடிச்சுட்டாங்க நீ ஒண்ணு கவலைப்படாது என் பேர் லோகநாதங்க நான் பக்கத்து வீட்டுல குடியிருக்கேன் திடீர்னு இவங்க வீட்டுல இருந்து கிரீச்சில் ஒரு சத்தம் வந்துருங்க நாங்க 2 பேரும் வெளியில வந்து பார்த்தோம் அப்ப இவங்க வீட்டு வாசல்ல இருந்து ஒரு அம்பாசிடர் காரு கிளம்பி போயிட்டுங்க ரொம்ப வேகமா போயிட்டு நாங்க இந்த என்னன்னு பார்க்கலான்னு இவங்க வீட்டுக்குள்ள வந்தோம் அப்ப இவங்க கிடந்தாங்க இந்த பொண்ணு மயக்கம் போட்டு கீழே விடுக்கிறாங்க எங்களுக்கு என்ன செய்யறதுன்னே ஒண்ணுமே புரியல அப்பதான் உங்களுக்கு நாங்க போன் பண்ணேன் அப்பதான் எங்களுக்கு தெரியும் அதிர்ச்சியில மூளை குழம்பு இருக்கும் போது முதல்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க தெரிஞ்ச பிறகு ஸ்டேட்மெண்ட் வாங்குவோம் 144 152 என்னப்பா இவ்வளவு நேரம் ஆகுது சின்னையாவை இன்னும் காணும் ஊர் சுத்துற மனுஷன் ஆனா ரொம்ப நல்லவரு எப்போ வருவாரு என்ன ஏதுன்னு எப்படிங்க சொல்ல முடியும் ஹலோ சார் வா பிரபு உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன் ராத்திரி என்ன நேரமானாலும் உன்னை பாத்துட்டு போய் சொல்லி அப்பா உத்தரவு அப்படி என்ன சார் முக்கியமான என்னங்க இருக்க போகுது இந்த மாசம் செலவு ஜாஸ்தியா இருக்குது என்ன ஏதுன்னு கணக்கு கேட்க சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு அவ்வளவு ஏதாவது இருப்பா சரி பிரபு நான் அதிக நாள் இருப்போங்கிற நம்பிக்கை அப்பாவுக்கு இல்லை அதனால இன்னைக்கே ஒரு உயிரை எழுதிட்டாங்க அது விஷயமா தான் உங்கள்கிட்ட பேசிட்டு போனாங்க உயிர அப்படின்னா சாவி குத்து இனிமே உங்க கையில தான் சொல்லுங்க இந்த மாசத்துலாவது என் சம்பளத்தை கொஞ்சம் உயர்த்த மாட்டீங்களா நிஜமா உயிரை எழுதிட்டாரா ஆமாப்பா ஆனா சொத்து பூரா அவன் அத்தை மகன் மல்லிகா பேர்ல எழுதிட்டார் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் சொத்து உன் கைக்கு வரும் எந்த படுவாவே பெரியவருக்கு இந்த யோசனையை சொன்னாலும் சின்னவர் மூஞ்சி இப்படி பேசடிச்சு போச்சு பிரபு இவன் வழி நான் இருங்க நானே போயிருக்கேன் சார் நான் அவருடைய மகன் அவர் சொத்துக்கு ஒரே வாரிசு வேற ஒரு பெண் பேர்ல அவர் எப்படி சார் எழுதலாம் எல்லாம் அவர் சம்பாதிச்ச சொத்து தானே அவர் இஷ்டம் போல எழுதுறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு சார் நான் மல்லிகாவை கல்யாணம் செய்துக்கு சம்மதிக்கலன்னா சொத்து உன் கைக்கு வராது அப்புறம் நீ எங்கேயாவது கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு தான் சம்பாதிக்கணும் வேலை செய்ய
இவ்வளவு நாள் ஆடம்பரமா ஒரு கஷ்டமும் தெரியாம வாழ்ந்த என்னால வேற ஒருத்தர் முன்னாடி கை கட்டி எப்படி சார் உழைக்க முடியும்? முடியாது சார். பணம் இல்லைன்னா என்னால வாழவே முடியாது. அப்ப பேசாம அப்பா சொல்ற பொண்ணை கல்யாணம் செய்யுங்க சார். நான் அந்த பொண்ணை கல்யாணம் செய்திருக்க முடியாத நிலைமை முன்னாடியே ஏற்பட்டிருந்தா. என்னப்பா சொல்ற நீ? இல்ல சார், நான் ஏற்கனவே வேற ஒரு பெண்ணை கல்யாணம் செய்துகிட்டு இருந்தா, இல்ல செய்துக்கிறதா வாக்களிச்சிருந்தா இருந்தா எப்படிப்பா பதில் சொல்ல முடியும்? இத பார், சட்டப்படி நீ ஒரு பெண்ணை கல்யாணம் செய்துகிட்டு இருந்தா தான் யோசிக்கணும். அதுவும் சாட்சிகளோட அதை நிரூபிக்கலன்னா சட்டம் அதை கல்யாணமும் ஒப்புக்கொள்ளாது. சட்டம் ஒப்புக்கொள்ளாதா? ஏன் பிரபு, அப்படி ஏதாவது நீ சிக்கல்ல மாட்டின்னு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். சார், இருந்தாலும் எங்க அப்பா சொன்ன பெண்ணை என்னால கல்யாணம் செய்துக்கவே முடியாது. அதுக்காக அவர் சொத்தை நான் இழக்க தயாரா. அப்படின்னா தம்பி, இது விஷயமா அப்பா கிட்ட பேசுறதுதான் நல்லது. பேசுறேன் சார், கண்டிப்பா பேசுறேன். பிரபல வியாபாரி கொலை செய்யப்பட்டார், மகளும் தாக்கப்பட்டாள். மாலதி என்ற பெண்ணை கடத்த முயற்சிக்கும் போது நடந்த பயங்கர சம்பவம். கொலைகாரர்கள் தலைமறைவாகிவிட்டனர். அந்த வாத அந்த சின்ன வண்டி திருப்பி கொண்டாடா. ஒண்ணு இப்படிதாங்க பண்றீங்க. போய் போய் அந்த பயிர்களுக்கு வண்டியெல்லாம் ராத்திரியா கொண்டு விட்டாங்க. செட்டை தாங்க கிடக்கு. காலையில் ஒரு பில் கொடுத்தாச்சு. ஸ்லைட்லி பெட்டர். அப்படியா? ஓஹோ, கொஞ்சம் ஜூஸ் சாப்பிடுங்க. எப்போ வரீங்க? ஈவினிங் வரீங்களா? என்னால உனக்கு எவ்வளவு சிரமம். இதுல என்ன மாமா சிரமம்? ஏண்டா, என்னடா டாக்டர் சொன்னாரு? உங்களுக்கு ரத்த கொதிப்பு இருக்கிறதுனால அதிகமா உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு சொன்னார். 4 பேர் மிச்சப்படி நீ நல்லவனா இருந்திருந்தா எனக்கு ஏண்டா இந்த ரத்த கொதிப்பு வந்திருக்க போகுது? நான் கெட்டவன் அயோக்கியன் நினைச்சுதானே அந்த அர்த்தம் இல்லாத உயிரை எழுதி முடிச்சிருக்கீங்க. வேறு வழி. இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் உயிரோட இருப்பேன். என் மனசுக்கு தோணிச்சு உன்னை திருத்தணும், நீ நல்லபடியா வாழணும்னு நினைச்சுதான் அந்த உயிரை அப்படி எழுதுனேன்டா. இல்லப்பா, என்னை திருத்துறதுக்காக நீங்க அப்படி எழுதல. என் தன்மானத்தை நாசமாக்கத்தான் அப்படி எழுதிருக்கீங்க. என் எதிர்காலத்தை சீரழிக்கத்தான் நீங்க அப்படி எழுதிருக்கீங்க. டேய் பிரபு, எந்த தகப்பனாவது தன் மகனுடைய எதிர்காலத்தை நாசமாக்க நினைப்பானா? தம்பி, அவருக்கு உடம்பு சரியில்லாத இந்த நிலைமையில அவரோட ஏன்பா வாதாடுற? உயிர் விஷயத்தெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமே. நீங்க சொல்ல மாட்டீங்க. எல்லா சொத்தும் உங்க பொண்ணுக்கு எல்லாம் சேர போகுது. அதையெல்லாம் ஆண்டு அனுபவிக்க போறது நீங்க தானே. இப்பதான் நல்லா தெரியுது அப்பா செய்த சதிக்கு நீங்க எல்லாம் உடந்து. அத்தா, அவசரப்பட்டு இப்படி எல்லாம் பேசாதீங்க. நாங்க ஒண்ணு இந்த சொத்துக்காக காத்துக்கிட்டு இல்ல. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் மாமா இப்படி ஒரு உயில் எழுதி வச்சிருக்காருன்னு. அது மாத்திரம் இல்ல தம்பி, ஊர்ல உனக்கு நல்ல பேர் இல்லைன்னு மாமாவுக்கு பட்டுது. அதனால உன் எதிர்காலத்துல உனக்கு எந்த விதமான சிக்கலும் ஏற்படக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் இந்த முடிவு செஞ்சிருக்கிறேன். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஊர்ல இவன் எப்படி கெட்ட பேர் வாங்காம இருந்திருந்தா இந்த எண்ணம் எனக்கு ஏற்பட்டு இருக்குமா? இருந்தாலும் நான் கேவலம் ஒரு பெண் முன்னால கையேந்தி நிக்கணும் நீங்க செஞ்ச முடிவை என்னால தாங்கவே முடியும். நான் என் பழைய நண்பர்களை மறந்து நல்லவனா வாழணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப ஒரு பெண் தயவுல வாழ வேண்டிய அவமானத்தை விட நான் அந்த காலிங்களோட சேர்ந்து சீரழியறதே மேல் நினைக்கிறேன். ஏண்டா இப்படி என்ன அழுகழுவா சித்திரவதை செய்யற? நான் உனக்கு ஒரு கெடுதலை செய்யலையடா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. தாங்க முடியாத இந்த இதய நோவை பொறுத்துக்கிட்டு நான் ஏன் தெரியுமாடா என்ன உயிரோட இருக்கேன்? உனக்கு மல்லிகாவுக்கு நடக்க போற கல்யாணத்தை பார்க்கணுங்கிற ஒரே ஆசை தாண்டா. அப்பா, அப்படியே நான் இவளை கட்டிக்கிட்டாலும் ஊரெல்லாம் என்ன பேசிக்குவாங்க தெரியுமா? அவளை விரும்பி இவன் கல்யாணம் பண்ணிக்கல, சொத்து அடையணுங்கிற கட்டுப்பாட்டுக்காகத்தான் அவளை ஏத்துக்கிட்டான்னு ஊரெல்லாம் ஏசுவாங்கப்பா. பைத்தியக்காரா, ஊரவருக்கு இதெல்லாம் எதுக்காக தெரிய போகுது? மல்லிகா கழுத்துல நீ தாலியை கட்டின கையோட அவ்வளவு சொத்து உங்க கைக்கு தானடா சேரப்போகுது. அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் தானடா அனுபவிக்க போறீங்க. ஆமாப்பா, அவர் சொல்றது நியாயம்தான். நாங்க யாரும் உனக்கு எந்த துரோகத்தையும் நினைக்க மாட்டோம். நீங்க திருப்பி திருப்பி எவ்வளவு சொன்னாலும் என் மனசுக்கு திருப்தி ஏற்படவே இல்லை. டேய் பிரபு, இன்னும் உனக்கு எப்படிடா சொல்ல முடியும்? அத்தா, தயவு செய்து நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. மற்ற எல்லா விஷயத்தையும் விட இப்ப அவருடைய உடல்நிலை தான் முக்கியம். மேலும் மேலும் அவருக்கு வேதனை தராம அவரை கொஞ்சம் அமைதியா இருக்க விடுவோம்.